months பேக் எனக்கு கிடைச்ச 4 ஜாப் ஆஃபருமே லிங்க்டின்ல நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ்னால தான். அண்ட் அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். So let's get into the video and this is Minat, your best friend. ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு வந்து லிங்க்டின்னா என்ன அப்படின்னு தெரியாது, ஒரு லிங்க்டின்ல நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை இன்னும் கிரியேட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும் அண்ட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜாப் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், லிங்க்டின்ல எல்லா ட்ரிக்ஸுமே வந்து நான் உங்ககிட்ட இன்னைக்கு ரிவீல் பண்ணிட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், என்னெல்லாம் வந்து வேஸ் இருக்குது லிங்க்டின்லேருந்து நம்ம ஜாப் ஆஃபர் வாங்குறதுக்கு அப்படின்னா 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து லிங்க்டின்லேயே வந்து ஜாப் செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஜாப் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கும், அங்கே வந்து பயங்கரமான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வே. அண்ட் செகண்ட் வே இஸ் டேரெக்டாக வந்து ஹெச்ஆர் அண்ட் ஹைரிங் மேனேஜர்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறது. அண்ட் அதுலேயும் வந்து பயங்கரமான ட்ரிக்ஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் வே. தேர்ட் வே என்ன அப்படின்னா லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போடுவாங்கல்ல. ஸோ போஸ்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் அந்த போஸ்ட்ல இருந்தும் வந்து நம்மளால ஜாப் ஆஃபர் வாங்க முடியும். ஸோ இந்த 3 வேஸில் இருக்க ட்ரிக்ஸ் என்ன, அண்ட் இந்த 3 வேஸ்மே நீங்கள் எப்படி வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி ஜாப் செக்ஷன். ஸோ ஜாப் செக்ஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அண்ட் நீங்கள் போய் இங்கே வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி கூட வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இங்கே என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஆர் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஜாப்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மீட் த ஹைரிங் டீம் அப்படின்னு இருக்கும். ஆர் பேசிக்லி யார் வந்து இந்த ஜாபை போஸ்ட் பண்ணாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் வந்து காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். இங்கே வந்து டேரெக்டாக வந்து அதுவும் லிங்க்டின்ல வந்து ஈஸி அப்ளை இருக்கிறதுனால நிறைய பேர் ரேண்டமாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். பட் அங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த கால் வர வைக்கணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த பர்சன் கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆர் நீங்கள் ஒரு லோ பேயிங் ஜாப்லேருந்து ஒரு ஹை பேயிங் ஜாப்க்கு வந்து ஐடி ஜாப்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹேவ் அ குட் ஆப்ஷன் ஃபார் யூ, பிகாஸ் வி ஆல் நோ லைக் ஐடி ஜாப்ஸ் வந்து பே வெல் அப்படின்னு. பட் இந்த ஐடி ஜாப்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு பாத் தேவை, ஒரு ப்ரூவன் பாத் தேவை. ஸோ இந்த ப்ரூவன் பாத் வந்து irrespective ஆஃப் யுவர் டிகிரி, irrespective ஆஃப் யுவர் சிஜிபிஏ, irrespective ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் பேரியர், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்து இஃப் யூ வாண்டட் டு கெட் இன்டு த ஐடி ஜாப், ஐ ஹேவ் அ கிரேட் ஆப்ஷன் ஃபார் யூ. தட் இஸ் இன்டென்சிவ் 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் ப்ரோக்ராம் இஸ் இவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க, 4 to 5 லைவ் ப்ராஜெக்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஐடி ஸ்கில்ஸ் வந்து என்னெல்லாம் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவையோ ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் வித் தோஸ் ஸ்கில்ஸ் என்எஸ்டிசி சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தான் வந்து இந்த இன்டென்சிவ் 2.0 ப்ரோக்ராமில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அபுபாக்கர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வெயிட்டர் வந்து இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி வந்து ஹீ இஸ் நவ் ஒர்க்கிங் அஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். So this is one success story which I came across. And நீங்க வந்து enroll பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா description boxல வந்து லிங்க் இருக்கு. And in fact வந்து 1200 plus companies கூட வந்து இவங்க tie up பண்ணிருக்காங்க for placement support. So description boxல லிங்க் இருக்கு. If you are interested, do check it out. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்சன் இந்த யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட போய் வந்து டேரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நீங்கள் மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த கனெக்டில் வந்து அந்த கஸ்டமைசேஷன் மெசேஜ் பாப்அப் வந்து காட்டாது. பட் லேப்டாப்பில் தான் வந்து இந்த மெசேஜ் பாப்அப் காட்டும். இந்த கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் அனுப்புகிறப்போ மெசேஜ் டைப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நிறைய கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் வரும் அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த நோட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் மேக்ஸ் சென்ஸ். ஓகே, நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஹை சான்ஸ் தட் தே வில் அக்செப்ட் யுவர் ரெக்வெஸ்ட். நான் இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த நோட் சென்ட் பண்ணிட்டு அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நோட் வந்து டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த டெம்ப்ளேட். நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் நெசசரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ஆப்ஷன் இருக்குது இப்போது. ஸோ ஒன்று வந்து சப்போஸ் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஃபாலோ அப் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஃபாலோ அப் மெசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ண டெம்ப்ளேட். ஸோ இது வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கனெக்ஷன் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இன்மெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே டேரெக்டாக மெசேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக மெசேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில டைம்ஸ் வந்து ஃப்ரீ மெசேஜ்க்கு கொடுக்கும், பட் சில டைம்ஸ் வந்து இன்மெயில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்மெயில் சென்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு டேரெக்டாக அந்த மெசேஜ் போயிடும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்ததுக்கப்புறமா வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது பார்த்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா அப்போ வந்து திருப்பி நீங்கள் ஃபாலோ அப் மெசேஜ் தான் சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஜாப் செக்ஷனில் இருக்க ட்ரிக். பட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா
இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இங்கே என்னெல்லாம் போட்டிருக்காங்களோ கீ டேர்ம்ஸ், அதாவது என்னெல்லாம் ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணி வந்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அப்டேட் பண்ணல அப்படின்னா வந்து இட்ஸ் ஹையர் சான்ஸ் தட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து சில கம்பெனிஸ்லாம் அவங்களோட வெப்சைட் கெரியர் போர்ட்டலில் வந்து லிங்க் பண்ணியிருப்போம். அங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கீ டேர்ம்ஸ் இல்லை அப்படின்னா அது உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்டே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் டு பி யூஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஜாப் செக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்க கம்பெனிஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்குது அப்படின்னா, அண்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டேரெக்டாக போய் அந்த ஸ்டார்ட் அப்போட பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறவங்க காட்டும். ஸோ அதில் வந்து சப்போஸ் அது சின்ன ஸ்டார்ட் அப் இருந்தால் மேபி ஒரு 10 மெம்பர்ஸ் டீமாக இருக்கலாம், 20 மெம்பர்ஸ் டீமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஹையர் சான்ஸை நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த மாதிரி கம்பெனிஸில் ரெக்ரூட்டர்ஸ் 1 or 2 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டிங் மெம்பராக இருக்கவங்க கிட்டலாம் கூட நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வந்து யூ கேன் ஆஸ்க் தெம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதான் வந்து ஜாப் செக்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் தட் இஸ் HRs and hiring managers. இந்த விஷயம் தான் most crucial part of LinkedIn and the most important part which can help you get job opportunity. And in fact அதுதான் வந்து எனக்கு வந்து 3 out of 4 job opportunities-க்கு இந்த ட்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 வேஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குற வே, அண்ட் இன்னொரு வே வந்து நீங்கள் வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் வெதர் தே கேன் கன்சிடர் யூ அப்படின்னு. அண்ட் இன்னொரு வே வந்து LinkedIn ஆப்வியஸ்லி ரெஃபரல் வாங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரெஃபரல் வாங்குறத பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரோச் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற HRs உங்களுக்கு தேவை. ஸோ இது ரொம்ப ஈஸி. டேரெக்டாக நீங்கள் போய் வந்து இந்த சர்ச் ஐக்கானில் வந்து இப்போ லெட்ஸே Zoho எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. ஸோ Zohoவோட HR அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்து காட்டும் யாரெல்லாம் வந்து அங்கே HR ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் நீங்கள் போய் டேரெக்டாக வந்து பீப்புள் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு காட்டும். இதில் இருந்தும் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சில டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு கம்பெனிஸ்லாம் கூட காட்டும். பட் அதெல்லாம் வேணாம் அப்படின்னா கரெக்ட் கம்பெனியில் போய் வந்து கரண்ட் கம்பெனி Zoho அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து Zohoவில் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க யார் HRஆ இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் காட்டும். ஸோ இங்கே போய் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு நோட்டை ஆட் பண்ணி நோட்டுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து இன்னொரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சு வந்து அவங்க ஒன்ஸ் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் சென்ட் பண்ணுங்க. ஸோ தட் தே வில் லெட் யூ நோ இஃப் தே ஹேவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை அப்படின்னா வந்து அவங்க மேபி எப்பயாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா தே மைட் கான்டாக்ட் யூ. பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே வந்து நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நான் கூட வந்து அதை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள், மெசேஜ் கண்டினியூஸாக சென்ட் பண்ணிட்டே இருங்க. பட் கண்டினியூஸாக ஒரே நாளில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி மெசேஜ் கிடையாது. ஒரு இன்டர்வல்ஸ் மாதிரி. இப்போ லெட்ஸே நீங்கள் இன்னைக்கு சென்ட் பண்ணுறீங்க, ஒரு 4 days கழிச்சு ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 days கழிச்சு திருப்பி ஒரு ஃபாலோ அப் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். கீப் சென்டிங் ஃபாலோ அப் மெசேஜஸ் அன்டில் தே ஆஸ்க் யூ நாட் டு ஃபாலோ அப். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா தேர் கோயிங் டு ப்ரொவைட் யூ. இல்லை அப்படின்னா வந்து என்கிட்ட இல்லை இருக்கிறப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐ ஹவ் seen that happen. ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஃபைன், யூ கேன் கீப் ஃபாலோயிங் அப். ஃபாலோ அப்க்கும் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. பட் இன்னொரு வே என்ன அப்படின்னா ஹையரிங் மேனேஜர்ஸ். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க ஒரு டீமில் அப்படின்னா ஹையரிங் மேனேஜர்ஸ் தான் HR கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஹெட் கவுண்ட் இருக்குது, ஸோ நம்ம புதுசாக ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இவங்களும் வந்து சைமல்டேனியஸ்லி அவங்ககிட்ட யாராவது வந்து அவங்ககிட்ட ஏதாவது ப்ரொஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹையரிங் மேனேஜர்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹையரிங் மேனேஜர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து இன்ஜினியரிங் மேனேஜர்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் இப்போ இங்கே போய் Zohoவில் போய் Zohoவோட இன்ஜினியரிங் மேனேஜர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ Zohoவில் யாரெல்லாம் இன்ஜினியரிங் மேனேஜராக ஒர்க் பண்ண போகிறாங்களோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் அட் Zoho அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே போய் வந்து நீங்கள் வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்படி தான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஜாப் ஆஃபர் எனக்கு வந்து கிடச்சிது. ஐ டேரக்ட்லி ஸ்போக் வித் ஹையரிங் மேனேஜர் அண்ட் அவங்க லக்கிலி வந்து அவங்க டீமில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ காட் த ஆஃபர். ஸோ இதுதான் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் வே.
நான் வந்து இந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட்க்கு இன்னும் நிறைய சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது என்னோட கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு வே வந்து நான் வந்து ஷேர்டு கனெக்ஷன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன். லைக் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம கனெக்ஷனில் இருக்கிற யாராவது வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறவங்க கூட வந்து கனெக்ஷனில் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்க ஹையர் சான்ஸ் தே மைட் அக்செப்ட் யுவர் ரெக்வஸ்ட். ஸோ பிகாஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச யாரு கூட வந்து கனெக்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சர்ச்சில் வந்து உங்களோட காலேஜ் சீனியர்ஸ் ஆர் நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்போஸ் ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் இருக்கிற கொலீக்ஸ் இந்த மாதிரி வந்து யாராவது வந்து அந்த கம்பெனியில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ அவங்க கூட வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹையர் சான்சஸ் தே மைட் அக்செப்ட் யுவர் ரெக்வஸ்ட். பிகாஸ் உங்களோட காலேஜ் சீனியர் அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து தேல் அக்செப்ட் யுவர் ரெக்வஸ்ட். அண்ட் அவங்க தெரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஸோ தே மைட் அக்செப்ட் யுவர் ரெக்வஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் வே விச் ஐ யூஸ் டு ஃபாலோ. அண்ட் இப்போ வந்து ஓகே இதெல்லாம் வந்து ஓவர். இது வந்து நம்ம வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறது இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் தான். பட் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறது வந்து சென்ட் பண்ணுறது வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் பேசிக்கலி வந்து அவங்ககிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும். பிகாஸ் எல்லாருமே ரிப்ளை பண்ணிட மாட்டாங்க. சில பேர்லாம் மெசேஜ் நீங்கள் எவ்வளோ ஃபாலோ போட்டாலும் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 ஃபாலோ அப்புறமா வந்து யூ கேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் அது வரைக்கும் வந்து ஒரு 4 to 5 ஃபாலோ அப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிக்கடி வந்து பண்ணிட்டு இருக்கலாம். இட்ஸ் ஹையர் சான்ஸ் தே மைட் ரெஸ்பாண்ட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் வே என்ன அப்படின்னா போஸ்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டீமில் வந்து ஏதாவது ஹைரிங் இருக்குது ஆர் அவங்களோட கம்பெனியில் வந்து சப்போஸ் அவங்க ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யாராவது ஒரு பொசிஷனுக்கு வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறைய டைம்ஸ் வந்து அவங்க எல்லாருமே வந்து போஸ்ட் போடுவாங்க. அதை யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேட்கலாம் இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னால யூ மைட் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் வந்து இப்போ லெட்ஸே ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ வந்து அந்த கம்பெனி நேம் போட்டு வந்து ஹைரிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் போஸ்ட் இருக்கோ அது எல்லாமே காட்டும். இன்ஃபேக்ட் நீங்கள் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னெல்லாம் போஸ்ட் இருக்கோ அதை காட்டும். அண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேட்டஸ்ட் போஸ்ட் வந்து பார்ப்பேன். ஸோ தட் இப்போ ரீசெண்டாக யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹையர் சான்ஸ் தட் யூ மைட் கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாம் சூப்பர் பெனிஃபிஷியல் ட்ரிக்ஸ் விச் ஐ யூஸ்ட் அண்ட் விச் ஹெல்ப்ட் மீ அ லாட். அண்ட் இன்னொரு வே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே வந்து எந்த கம்பெனியுமே டார்கெட் பண்ணல, நீங்கள் டேரெக்டாக வந்து ஏதாவது கம்பெனிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் வந்து ஹைரிங் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டு கூட வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் எந்த கம்பெனிஸில் எல்லாமே ஹைரிங் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டேரெக்டாக போய் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறப்போ ரீசெண்டாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படின்னா அவங்க வந்து அந்த நியூலி ஜாயின்ட் போஸ்ட் போடுவாங்கல்ல. ஸோ அந்த போஸ்ட்டில் நிறைய டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆன்போர்டிங் ப்ராசஸில் இருந்த ரெக்ரூட்டரை வந்து டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேக் பண்ண ரெக்ரூட்டருக்கு போய் டேரெக்டாக கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து வந்து நீங்கள் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கலாம். பிகாஸ் அவங்க வந்து இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஹைரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரோலில் ஹையர் பண்ணுற ஒரு ரெக்ரூட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னாலும் தே மைட் டெல் யூ யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் அதான் வந்து ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ all these tricks. Hope this video was useful. I want to see you. Welcome in media and then it's bye for me. Bye.